நீதியை தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம். நாம பார்க்க இருக்கிற தலைப்பு கருவறைக்குள் சிசு கொலை என்ற தலைப்பு தான். இதை கேட்கும் பல பேருக்கு குலை நடுங்கத்தான் செய்யும். ஆமாம், அப்படித்தான் நடுங்கியது காஞ்சிபுரம் மாவட்ட மக்களுக்கு. அந்த கொடூர சம்பவம் என்னவென்றால், காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணும் பையனும் காதலித்து வந்து உடல் உறவில் ஈடுபட்டதால் அந்த பெண் கர்ப்பமானாள். அவள் 7 மாத ஆண் குழந்தையை சுமந்து வந்ததால் இதை அறிந்த அந்த பையனும் அவனுடன் சேர்ந்த கொலைகார பசங்களும் திட்டம் தீட்டி அந்த பெண்ணின் 7 மாத குழந்தையை கருகலைப்பு மாத்திரைகள் மூலமாக பெத்தெடுக்க வைத்து சிசு கொலையை செய்திருக்கின்றனர். இந்த கொடூர சம்பவத்தை காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அனுப்பியும் முறையான நடவடிக்கை ஏதுமில்லை என்று பாதிக்கப்பட்ட பெண் வீட்டார் நம்ம பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் கதவை தட்டினர். கதவை திறந்த பாதிக்கப்பட்டோர் கழகம் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்தின் படியேறி நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை, குறிப்பாக மாவட்ட சமூக நல அலுவலர்களை அலறவிட்டது. அதனால் நிலுவையில் இருந்து வந்த புகார் மனு மீது ஒரே நாளில் முன்னேற்றம் காணப்பட்டது. இந்த முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் மாநில தலைவர் மாணிக்கம், மாநில பொதுச் செயலாளர் திண்டிவனம் ராஜா, மாநில செயற்குழு உறுப்பினர் வாஞ்சிநாதன் மற்றும் திருநாவுக்கரசு ஆகியோர் ஒன்று கூடி செயலாற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சிசு கொலையில் ஈடுபட்டவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவர் என்று எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம்.